இருந்து போயிட்டே இருக்க அந்த சாக்கடையா இருக்கப்பா அப்படின்னு சொல்றோம். அந்த சாக்கடையில் ஒழுகாம இருக்கிறது தப்புகிறது சொல்றோம். ஒருத்தன் தண்ணிக்கு போறான், குளிக்க போறான், அந்த நேரத்தில் மடுகு இருக்குது, நீ ஒழுங்காகன்னு சொல்ல தயங்க கூடாது அப்படின்னு அவனை சொல்றோம். இல்லாம நான் செத்து போவானுங்கிற காப்பாற்ற கட்டாயப்படுத்தி நாம இழுக்கிறோம். சொன்ன கேட்க மாட்டேங்க, நான் போட்டு விட்டு மனசு வருதா? அதே போல நம்முடைய ஞானத்தை மற்ற மக்களுடைய நிலைகள் அறியாமல் இருந்து வீடுபட வேண்டும் என்ற நிலை வரணும். அகராதி பிடிச்சவன்னு சொல்லக்கூடாது. அந்த உணர்வு நமக்குள்ள வந்து நம்ம நல்லதையும் மாற்றிவிடும் சொல்றது. அதே சமயத்தில் நம்ம வீட்டிலோ மற்றவர்களோ இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் குறைபாடுகள் வந்துடும். சொன்னதுவே திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் அறியாத இருள் இருந்து அவங்க மீளணும் அப்படிங்கிற வகையில் நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தலில் பெறணும். நமக்குள் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நமக்குள் இயங்கிடக்கூடாது, முதல்ல தடுத்து பழகணும். இல்லைன்னா அவங்க தவறு செய்யும் உணர்வுன்னா நம்மையும் தவறு செய்வனாகவே மாற்றுகின்றது. இப்ப சொல்றது உங்களுக்கு சொல்லி பார்த்தா முடியல அப்படின்னா நாம அதை காட்டிலும் கடுமையான தவறுகளை செய்ய ஆரம்பிச்சோம். வெறுப்பு வேதனைங்கிற வகையில் வரப்போகும்போது தேடி செல்வத்தை கூட பாதுகாக்க முடியல. நல்ல ஒழுக்கங்களையும் அவனை என்ன வாழ்க்கை போ அப்படின்னு இந்த உணர்வுகள் என்ன செய்ய நம்மை தவறு செய்வனாக மாற்றுகின்றோம். இதை போன்ற நிலைகளெல்லாம் விடுபட்டு இந்த உடல் ராமேஸ்வரத்தில் என்ன செய்யறோம், நான் புழுவிலிருந்து மனிதனாக வரணும் கோடிக்கரை. இப்ப மனிதனான பின் என்ன செய்யறோம், தனுசு கோடி. அகசின் என்ன செய்தான், தீமைகளை வென்று உணர்வின் ஒளியாக மாற்றியவன்.